என்ன ஆர்த்தி இது? என்னம்மா தூக்கம் வருதா? ஆமாம்மா. சரி உட்கார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சாரி சார். சார் உங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? இங்கதான் இருக்கு, தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்க சார். கீழே போறேன். டேய் டேய் எந்திரடா. ஐடி ரைடு முடிச்சா மச்சி? இன்னும் முடியலடா. ஆகாஷ் என் மாமனார் வீட்டுக்குள்ள தான்டா இருக்கான். ஒரு தகவலும் வரலன்னு நான் டென்ஷனா இருக்கேன். நீ ஹாயம் படுத்துங்கிட்டு இருக்கியா? ஐடி ரைட்ல நான் என்னடா பண்ண முடியும்? கொஞ்சம் நிம்மதியா தூங்க வச்சு விட முடியாது. நான் டென்ஷனா இருந்தா என் ஃப்ரெண்டு நீயும் டென்ஷனா தான்டா இருக்கணும். அது சரி. மச்சான், டேய் ஆகாஷ் தான்டா ஃபோன் பண்ணா. எடுத்து பேசு. ஆகாஷ், போன காரியம் என்னாச்சு? அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். வெரி குட். அப்போ எனி டவுட்? டேய், சந்தேகமே வேண்டாம். நலனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். என்னடா சொல்ற? நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல 2 பெண் குழந்தைங்க சத்யா ஆர்த்தின்னு பேர் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா உள்ள டாக்குமெண்ட்ஸ்ல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணா 2 பொண்ணாங்கிறது என்னாலேயே கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா ஒரு பழைய உயில் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா நலனோட அப்பா நலனுக்கு கொடுத்த உயில்னு நினைக்கிறேன். அதுல நலனோட ஒரே வாரிசான பெயர் வைக்காத பெண் குழந்தைக்கு தன் அசையா சொத்துக்கள் அனைத்தும் சுயநினைவோட எழுதி வைக்கிறேன்னு தெளிவா எழுதி வச்சிருக்கா. அப்படின்னா குழந்தை பிறந்து பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் எழுதி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம்டா. ஏண்டா, ஒருவேளை அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா? அது தெரியலடா. சரி, பிறக்கலனே வச்சுக்கலாமே. ஆனா பிறந்த பெண் குழந்தை யாரு? சத்யாவா இல்ல ஆர்த்தியா? அதுதான் தெளிவா தெரியலையே. ரீசெண்டா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே சத்யா ஆர்த்தின்னு 2 பொண்ணுங்க பேருமே இருக்குடா. ஆனா பழைய டாக்குமெண்ட்ல ஒரு சில இதுல ஆர்த்தி பேர் மட்டும்தான் இருக்கு. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல சத்யா பேரும் இருக்கு. அதுதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் அர்ஜுன். மாமா தான் ஏதோ செக் பண்ண சொல்லிருக்காரு. ஓ மாமனார் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ பெரிய தில்லுமுள்ளு பண்ணிருக்காருன்னு தெரியுதுடா. இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ்ல ஏன் இவ்வளவு குழப்பம் இருக்கு? என்ன ஆகாஷ் இது? இன்னும் என் டவுட் கிளியர் ஆகலையே. எனக்கு தேவை ஒரே ஒரு தகவல் தான். நலன் மாமாவோட ஒரிஜினல் பொண்ணு சத்யாவா ஆர்த்தியா? நலன் சாரோட ஒரிஜினல் பொண்ணு சத்யாவா ஆர்த்தியான்னு எதுவும் தெளிவா இல்லையேடா. என்னால முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணிட்டேன்டா, அவ்வளவுதான்டா. சரி ஆகாஷ், நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டா மச்சி. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, போன் வைக்கிறேன்டா.
நலன் சார், சாரி ஃபார் த ட்ரபிள் அண்ட் தேங்க்யூ so மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். ஏதோ தவறான தகவல் வந்து ஐடி ரைடு வர மாதிரி ஆயிடுச்சு. பட் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐடி ரைடு இஸ் ஓவர். ஓகே சார், நீங்க உங்க கடமையை தானே செய்றீங்க. நாங்க கிளம்புறோம் சார். எல்லாரும் வாங்க. ஓகே சார். மேடம் இந்தாங்க. செல்வா, நீ மாத்திரை போடாம ரூம்ல டேபிள்லயே வச்சுட்டு வந்திருக்க. இந்த புடி. ஓ ஏங்க எனக்கு மாத்திரை கொண்டு வந்தீங்களே, நீங்க மறக்காம மாத்திரை போட்டீங்களா? நான் போடுறேன். ஒரு மாத்திரை கிடைக்கல. அர்ஜுன் நேத்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். அத்தை, காஃபி போடவா? இல்லம்மா வேண்டாம். அர்ஜுன் எங்க? ஏதோ மாத்திரை கேட்டாராமே. அவருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஆபீஸ்லயே தங்கிட்டாரு அத்தை. இனிமேதான் வருவாரு. ஆபீஸ்லயா? நைட் வரலையா? யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. அவர் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். ஆ, எனக்கு ஒரு காஃபி வேணும்மா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. ஹே, பாத்தம்மா. ஐயோ, பாத்து பாத்து சத்யா. ஒண்ணும் இல்ல மாமா, சோஃபால இடிச்சுக்கிட்டேன். சரி, நான் காஃபி போட்டு வந்துடுறேன். ஏய், சத்யா பாத்து. சத்யா, என்ன ஆச்சு? என்னாச்சு எனி உங்களுக்கு? ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல அத்தை, லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஓகே. பாத்து பாத்துமா.